கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி பதுங்கிரு வர்றது NKK and டண்டா வேட்டையாடவே பெரியோடு சுத்துறாவோ வேட்டையில் புலியாகவே அசராம வந்து நிற்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி மரசி மூதேவிக்கிறான் தானே இப்போ முற்றிலும் இலவசமாக ஒன்று கொடுக்க போகிறானா. எப்போ இலவசமாக ஏதாவது சரி கொடுக்குறேன்டா பின்னிக்கு இவனுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா இப்போ எல்லா இடத்துலையும் கை வச்சு மதரசாலை இந்த எல்லாத்தையும் விரட்டி முடிஞ்சு அங்கே அடிக்கிற எல்லாத்தையும் அடித்து இப்போ 60 லட்சம் சல்லி அவன் பொண்டாட்டிக்கு கொடுத்து அதை வட்டிக்கு கொடுக்க வச்சு மாதத்துக்கு 6 லட்சத்துக்கு மேலே வந்து கொண்டிருக்கி அவ்வளோ இன்கம் வந்து இப்போ அவன் கேள. ஏண்டா இவனுக்கு உழைச்சி தின்னேல. இவனுக்கு வந்து இப்படி திண்டாத்தான் சோறு வந்து இவனுக்கு ஜீரணமாகும். சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இது நோம்புட டார்கெட்னு எங்களுக்கு சொல்லல. அடுத்த ஸ்டெப்பாக ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வந்துக்கிறான் புதுசாக ப்ரொமோஷன் ஐடியா. இதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபான் வணக்கம். புதிய ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் என்று ஆசைப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ப்ரொமோஷன் வீடியோ. இது எப்படி என்ன வந்து இந்த துனியாவுக்கான சம்பாத்தியம் இல்லை, ஆகிரத்துக்கான சம்பாத்தியம். இன்ஷா அல்லாஹ் மத்திய குழும்பில் இருப்பீங்க, சிலர் இருப்பீங்க, விதவைகள் இருப்பீங்க, அதே போல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இருப்பீங்க, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இருப்பீங்க. நீங்கள் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எதாக இருக்கலாம், வீட்டில் சுட்ட இடியாப்பமாக இருக்கலாம், பெட்டி சுட்டு கடைக்கு போடுறதா இருக்கலாம். பெட்டி சுட்டு என்ன போல என் உமாவும் தான் என்ன வருது, என் உமாவும் பெட்டி சுட்டு கடைக்கு போட்டு அது அவங்களோட தேவைகளுக்காக வேண்டி. அதே போல் பலர் அதே போல் உங்களோட வீட்டில் இருந்து நீங்கள் சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். உங்களோட வீட்டில் உள்ள உங்களோட வியாபாரங்கள் நீங்கள் அதை பெட்டி சுட்டு அதை கடைக்கு போடுறதா இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். சில வீட்டுகளில் வந்து வெட்டிங் இருக்கு, கல்யாணம் நிக்கா இருக்கு பள்ளியில். அப்போ அவங்களுக்கு தேவையானது போல ஓடர்ஸ் உங்கள்கிட்ட தந்து உங்கள்கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சில வீட்டுகளில் வட்டலாப்பம் செஞ்சு போடுவீங்க. அதே போல சின்ன ஏதாவது கடைக்கு வியாபாரம் பண்ணுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தை முற்றிலும் இலவசமாக ப்ரமோட் செஞ்சு தரப்படும். இதுக்கு எந்த ஒரு காசும் நீங்க தர வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அதுக்குரிய கூலியை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை மட்டும் இல்லை, அதோட வாழ்க்கையில நான் மிச்சம். பார்த்தீங்களா மக்களே, இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி நான் சும்மாவா வச்சேன் இந்த பேரை. கிட்னியை கிள்ற மாதிரி பேசுகிறான். விதவை பெண்கள் போட்டான் பாருங்க ட்ரம்ப் உண்டு. விதவை பெண்களுக்கு இவர் வந்து வாழ்வாதாரம் ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறாரு. அதாவது இவரை ப்ரொமோட் பண்ண போகிறாரு அவனோட பிஸ்னஸை. இந்த மூதேவிக்கே ஒரு பிஸ்னஸ் இல்லை. இவனே ஓசி சோறு தின்னு கொண்டிருக்கிறான். அவன் போட்டிக்கிற ஷர்ட், அவன் போட்டிக்கிற அந்த ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே ஓசியில் வந்தது தான். இவர் வந்து மற்றவங்கள ப்ரொமோட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண போகிறாரு. விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, இவன்ட பொண்டாட்டியே இவனுக்கு பத்தினியாக வச்சுக்கொள்றதுக்கே இல்லை. இவன் விதவை பெண்கள் மேலே இப்போ அக்கறை காட்டுறான். தயவு செய்து சொல்கிறேன், இவனை நம்பி போயிட்டுருவான். கடைசியில் இந்த விதவை பெண்களை அல்லாஹ் காப்பாற்றிக்கொள்ள விபச்சாரத்திலையும் தள்ளினாலும் தள்ளுவான். அப்படியாப்பட்டவன் தான் இவன். ஏனெண்டா இவன் வாயால் அல்லா இல்லைன்னு சொன்னவன், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எவ்வளோ தூரம் மட்டும் போகிறான்னு பாருங்கள். பெட்டிஸ்லேருந்து வட்டலாப்பத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறான் பாருங்கள், முற்றிலும் இலவசம். அப்படி என்ன அர்த்தம்? இதுக்கு முந்தி செஞ்ச வேலைக்கெல்லாம் கமிஷன் அடிச்சுக்கிறான்னு அர்த்தம். இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். இவன் இப்படி வசதியாக வாடுறது காரணம் மாதத்துக்கு இப்போ 6-7 லட்சத்துக்கு மேலே வட்டி சல்லி மட்டும் இவனுக்கு வருது. ஏன்னா மதரசாவில் கொள்ளையடிச்சே அந்த மாதிரி இவனும் அம்ஜத்தும் சேர்ந்து. அதனால தான் இவனை மதரசாலேருந்து விரட்டி விட்டாங்க. நாங்களே எரும மாட்டுக்கு மழை பெஞ்ச மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இவன் எங்கேருந்து தான் அந்த பைத்தியக்கார டோனர் மாதிரி கிடைக்கிறாங்கன்னு தெரியாது. இல்லாட்டி இவன் அடித்த சல்லியில் இவனே டோனர் போட்டு செய்கிறானோ அது எங்களுக்கு தெரியாது. இவன் உதவி செய்கிற மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் உதவி செய்கிறதில்ல, இவனுக்கு லாபம் வர மாதிரி தான் செய்கிறான். இவனுக்கு உதவி செய்கிற வேலையில் ஒரு தொழிலை செஞ்சு செய்யலுமே, அப்படி செய்ய மாட்டான். பாருங்கள் மூஞ்செல்லாம் எவ்வளோ வெள்ளையாகி. ஃபோனில் ஒரு ஆப்ஷன் ஒண்டிக்கு அதை மாற்றி அவர் வெள்ளையாக காட்டுறாரு. போக ஃபேர் அண்ட் லவ்லியும் பூசுறாண்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அதுதான் எவ்வளோ வெள்ளை ஆகிக்கிறான் பாருங்கள். சிவாஜி ரஜினிகாந்த் கூட இப்படி வெள்ளை ஆகலை. உங்கள் 2 பேர்த்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்க தானே. கட்ட மூதேவி, ஊத்த பல்லு மூதேவி, பல்லு தீட்டாத மூதேவி. சிவாஜி ரஜினி கூட இதே மாதிரி வெள்ளை ஆகலை. இப்போ இவர் வெள்ளையாவி நல்ல ஒரு மாதிரி காட்டுறாரு. அடைய உழைச்சி வெயிலில் அலைஞ்சி மூட்டை தூக்கி பிள்ளைகளுக்காக வேண்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சா தானே காசோட அருமை விளங்கும். உழைப்பேண்டா என்னன்னு தெரியும். வீட்டில் இருந்து வெள்ளை ஆவிக்கிறான். நான் நினைக்கிறேன் இவன் டொய்லெட்லேருந்து யோசிப்பான், என்னடா அடுத்த இன்கம்க்கு என்ன செய்கிறேன். இப்போ நோம்பு வருது, ஏதாவது சரி நல்ல நோம்பு வந்தால் தான் தொப்பியெல்லாம் போடுவார். மദ്രസാக்கு போனேன்டா ஆஜி ஆவிடுவார், மௌலவி ஆவிடுவார். இப்போ அல்லாவே இல்லைன்னு சொன்ன வாயால் அல்லாவே மாஷா அல்லா தபாரக்கல்லா அலந்தில்லான்னு சொல்ல வச்சான். 1500 கிலோ ஏழை மக்கள்கிட்ட அரசியை களவெடுத்த நாய் இது. இப்போ இன்னொன்று சொல்கிறான், அதையும் கேட்டுவாங்க. இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, மிச்சம் ஸ்பெஷல். இதுக்கு எல்லாத்துக்கும் இல்லை, நாங்கள் வந்து அது பார்த்துட்டு அதுக்கு தகுதியானவங்க யார் இருக்கிறீங்களோ அந்த தகுதியானவங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். யாராவது ஒரு வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்க, அது விதவையாக இருக்கலாம், மாப்பிள்ளை கைவிட்டுட்டு போயிருக்கக்கூடும், 2 புள்ள 3 பிள்ளைகளோட ஒன்றுமே செஞ்சுக்கொள்ள இல்லாமல் இருப்பீங்க. உங்களுக்கு உங்களோட அடுத்த கட்ட வியாபாரம் ஏதாவது ஒரு சுயன்றைக்கு ஆகும்.
நீங்கள் வீட்டில் இருந்து நாங்களும் ஏதாவது ஒன்று செய்யணும், எங்கள் குடும்பத்தை பார்க்கணும் என்று சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஃபினான்ஷியலாக எங்களுக்கு ஸ்பான்சர் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாங்க. இப்படி குடும்பம் போல் இருந்தால் பாருங்க, பார்த்துட்டு அவங்களோட முழு விவரத்தை தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அவங்களோட வியாபாரத்துக்கு அடுத்த கட்டம் வியாபாரம் அவங்க என்ன செய்ய, அவங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறி போகிறது என்றதுக்குரிய அவங்களுக்கு கூட ஃபினான்ஷியலான உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் என் ஃபோன் நம்பர் கூட இல்லை, ஆனால் என் ஃபோன் நம்பர் தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். நான் ஆசிக் அஸ்லாம் டைனி உடைய இலங்கை வாழ் மக்களுக்கும் தெரியும். நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. இது முற்றிலும் இலவசம். அதே போல் சின்ன சின்ன பொறியமார்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, அடிக்கடி சொல்கிற வார்த்தை முற்றிலும் இலவசம் சொல்லி. அப்போ மதரசா செஞ்சது இலவசம் இல்லை, அது காசுக்கு. சோலார் பேனல் எடுத்து கொடுத்தது காசுக்கு. 2,75,000 ஒரே ஒரு வீடியோ போட்டு அதில் போட்டான். ஏழை மக்களுக்கு சாப்பாடை கொடுத்து அதுலேயும் முக்கவாசி அடித்தான். இப்போ முற்றிலும் இலவசமாக. அப்போ இவ்வளோ காலம் அடிக்கிறதெல்லாம் அடித்து முடிஞ்சிட்டு அல்லவே அவனோட வாயால் வெளிக்காட்டுறான். நல்லா கேட்டுக்கோங்க. சுற்றி விதவை பெண்கள்கிட்டயே வாரான். அப்போ தானே சென்டிமெண்ட் இதாவி மனுஷர் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பணக்கார மடையன்கள், அந்த மட சாம்பிராணிக்கு சல்லி சம்பாதிக்க தெரிஞ்ச மட சாம்பிராணிகளுக்கு ஏழைகள் யாருன்னு கண்டறிஞ்சு போயிட்டு உதவி செய்ய இயலாம். புரோக்கராக நடுவில் போட்டு அவங்களுக்கு எங்கடா நன்மை கிடைக்க போகுது. சதக்கு எவன் புரோக்கர் வச்சுக்கிறான். இஸ்லாத்தில் சொல்லிக்கிறாங்களா சதக்கு புரோக்கர் வைங்கன்னு. அவன் இப்போ அந்த விதவை பெண்களையும் ஊருக்கு காட்ட போகிறான். இவத்தான் விதவை மாப்பிள்ளையை ஒட்டிக்கிறாண்டு. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் கண்ணு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகத்துக்கு இவன் காட்டாமல் செய்ய மாட்டான். எதுவுமே இவ்வளவு கோடிக்கணக்கு சம்பாரித்து முடிஞ்சும் அவனுக்கு இந்த தாகம் தீரலை. ஏன்னா இவனுக்கு இது நோயாக மாறிடுச்சு. இவனுக்கு இப்படி திண்டா தான் தின்ன மாதிரி. சரி, இப்போ இன்னொன்றும் சொல்கிறான், அதையும் கேட்டுவாங்க. பொறியமார்கள் இருப்பீங்க, ரோட்டோரமாக ஏதாவது ஒரு கடவுள் திறந்திருப்பீங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் உண்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் முற்றிலும் இலவசம். தெரியுமா, இந்தியன் செய்ய இது வந்து சல்லி அடிச்சே இல்லை, எல்லாமே சும்மா தான் செய்கிற. அதனால அனைத்துமே முற்றிலும் இலவசமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். என்கிட்ட எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், கேமரால இருந்து, பறக்கிற ட்ரோன்ல இருந்து, நடக்கிற தவளையில இருந்து எல்லாமே என் கையில் இருக்குது. நீங்கள் கால் மட்டும் தாங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நான் செஞ்சு தரேன். எனக்கு ரிஸ்க் கலக்கிறவன் நல்லா 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னு வைங்க, ஒட்டவா நாங்கள் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஒரு கிண்டி அவுட் ஆஃப் கொழம்புல இருக்கிறவங்க பேசுகிற பாஷை இவர் பேசி காட்டுறாரு. சும்மால இளைஞர்களையும் கூப்பிட்றாரு. இவரோட தொழில் செய்கிறதுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ண போகிறாரான். இவன் ப்ரொமோட் பண்ணுறேன்ற பேரில் உங்களை வச்சு சம்பாதிக்க போகிறான். அதுதான் உண்மை. அது ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் எல்லாம் அறிஞ்ச விஷயம்தான். ஸ்ரீலங்காவில் எல்லாத்துக்குமே தெரியுமா இவர் யார் சொல்லி. இவன் கல்லண்டு முழு உலகத்துக்குமே தெரியும் இவன் கல்லன் சொல்லி. ஏண்டா சோத்தை கொடுத்து சண்டை கம பொடிய மாதிரி நோண்டியாக்கின கல்லன் இவன். இவனுக்கு பொன்னாடையெல்லாம் போட்டிக்கிறான் சில பண்ணாடைகள். அந்த பண்ணாடைகள் வேறு யாரும் இல்லை, அஸ்மா ஃபவுண்டேஷனில் இருக்கிறவன் தான். தெமட்டக்கோட்டை மற்ற எல்லாம் வசதி மிகுதாம். அவருக்கு ட்ரோன் இக்குதாம், அதிரிக்குதாம், மிதிரிக்குதாம், எல்லாம் மூசியில் வந்தது தான். உழைச்சி சம்பாதிச்சது எதுவுமே இல்லை. பார்த்தீங்க தானே, இந்த பொண்டாட்டி உடுக்கிறதுலேருந்து, அவனோட பிள்ளை குட்டிகள் உடுக்கிறதுல இருந்து, இப்போ வட்டி சல்லியில் தின்றது இதில் இருந்து, இதுக்கெல்லாம் அல்ல வந்து இவனுக்கு கொடுக்குறத கொடுப்பான். ஏண்டா இதெல்லாம் உலக அழிவுக்கு நெருங்குதுன்னு அர்த்தம். ரசூலா சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லலை. தகுதியே இல்லாதவன் தான் அந்த பதவிக்கு வருவான். தகுதியே இல்லாதவனுக்கு தான் பொன்னாடையெல்லாம் போத்துவாங்க. அது மாதிரி நடந்து கொண்டு தானே இருக்குது. அப்போ உலகம் அழிகிறது கிட்டேன்னு அர்த்தம் தான். ஏன்னா நல்ல இவனை மூஞ்ச பாருங்க, இவன் நடிச்சு கொண்டிருக்கிறான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் எவ்வளோ பொம்பளைகளை ஏமாற்றிக்கிறான் தெரியுமா. இப்போ விதவை பெண்களை டார்கெட் பண்ணி அவனோட வாழ்க்கையும் கெடுக்க போகிறான். அவனோட பொண்டாட்டியை பாருடா, அவளே மாப்பிள்ளை இருந்து அவளும் விதவமாகி தான் ஐக்கிறான். உழைச்சி கொடு கேட்டால் எங்களுக்கு சொல்லுவாய், நாங்கள் அரபிக்காரண்ட சூத்தா கழுவுறண்டு துபாயில் என்ன செஞ்சாலும் நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம். ஆனால் நீ அப்படி இல்லையே. மக்களே, ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக விளங்குது. இவன் ப்ரொமோட் பண்ணுற பேரில் பொம்பளையில் போட்டு சீரழிக்க போகிறான். நீ தான் உண்மை. நேரத்தோடய அந்த பிளாசா ஹோட்டல் அது வந்து கொல்பீட்டில் இருக்குதா பம்பலப்பீட்டில் இருக்குதான்னு கூட அந்த மாடுக்கு தெரியல. தெரியாமல் தான் ப்ரொமோட் பண்ணான். அப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்த பொம்பளை வேலையும் ஃபாரினர்ஸ் மாரையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் போடுறான். அப்படியா கொண்டவன் இவன்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்கள சும்மா விடுவானா? போட்டு முழு உலகமும் காட்டி அவனுடைய இல்லாத தன்மையை போட்டு முழு உலகத்தையும் காட்டி சீரழிக்க போகிறான். அதுதான் உண்மை. உங்களோட மானத்தை விற்று தான் இவங்கிட்ட நீங்கள் உதவி எடுக்கணும். அதை மட்டும் நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ஆனால் வெளிநாட்டில் உழைக்கிறவங்களும் இவன் கேவலமாக பார்ப்பான். ஆனால் வெளிநாட்டில் இந்த சல்லி வந்தால் மாஷாலா தபாரக்கல்லான்ட்டு எடுப்பான். ஆனால் இவன் நடிப்புக்கு மிச்சமே மோடே நாவரு வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான். அவங்க வந்து இவன் நடிப்புக்கு மயங்கி அவங்க கொடுக்குறாங்க. என்ன செய்ய, அதை நிப்பாட்டையில் அல்ல அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆனால் அன்றைக்கில இருந்து இன்றைக்கு மட்டும் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் மக்களே, எவன் யாருக்காவது சரி சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து அவங்க தின்றதை காட்டுறானோ அவனமாய் கேடு கெட்டவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுக்கு பொம்பளை கொடுக்கலாம். அது நேரத்தோடு செஞ்சு தான் இப்போ இதுக்கு வந்திக்கிறான். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் போட்டு நடிகன் ஆகிட்டான். சிவாஜி ரஜினி ஆகிட்டார். எவன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எவன் உங்களுக்கு இலவசமாக ஏதாவது சரி ஒன்று கொடுக்குறானோ அவன் உங்களை வச்சு சம்பாதிக்க போகிறான்னு அர்த்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களோட 6ஆம் அறிவை நல்லா யூஸ் பண்ணுங்க.
இதே மாதிரி கேடு கெட்டவனை நம்பாதீங்க. இவர் நினச்சி கொண்டிருக்கிறாரு இவர் ஹீரோ சொல்லி. ஆனால் இவருக்கு ஸ்ரீலங்காவில் குறிப்பிட்ட 2-3 இடத்துக்கு போகலாம். 2-3 இடத்துக்கு இல்லை, பல இடத்துக்கு போகலாம். தனியாக போனால் அடிபடுவான். அதனால தான் அந்த கேமரா போட்டுக்கொண்டு போகிறான். இன்னும் இருக்கிடா உன்னை மவன் பெருசாகி வார நேரம், அடே நீ கல்லெண்ண மவன் தாண்டு அவனை கேவலப்படுத்துகிற நேரம் அப்போ நீ உணர்வாய். ஏன்னா சுற்றி சுற்றி படு. நீ எவ்வளோ பொம்பளை கேவலப்படுத்திக்கிறாய், எவ்வளோ பொம்பளைகளுக்கு உமா இழுத்து கேட்டிக்கிறாய். உனக்கு பேட் கமெண்ட் வந்து லேடிஸ் யாராவது சரி அடிச்சேன்டா மாப்பிள்ளை வீட்டில் இல்லையான்னு கேட்டு அடிக்கிறவன் தான் நீ. இப்போ உலகத்திலே உத்தமன் ஒன்னேமா யாரும் இல்லைன்னு காட்டி கொண்டிருக்கிறாய். காரி துப்புறாங்கடா. என்னையை பொறுத்த அளவுக்கு உழைக்காதவன் எவனா இருந்தாலும் அவன் கேடு கெட்டவன் தான். நீ அதில் ஒன்றாவது கேட்கிறாய். இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றவனை உழைக்க வைக்கணுன்னு தான் இவன் சொல்கிறான் ஒழிய இவன் உழைக்கிறேன்னு ஒரு நாள் அவசரம் சொல்லிக்கிறானா இல்லை. இவன் இந்த பிஸ்னஸை என்றைக்குமே கைவிட போகிறதும் இல்லை. நல்லது செய்கிறேன்ற பேரில் இவன் சம்பாரித்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி அல்லட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.